ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம். மீனா ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. ரோகிணியை கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க. நீ மட்டும் இப்போது எல்லாருக்கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்லலைன்னா கண்டிப்பாக நான் எல்லாருக்கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்லிவிடுவேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீட்டில் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா ரொம்பவே கோவமாக கத்துறாங்க. அதை கேட்ட உடனேயே ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே அப்செட் ஆகி நிற்கிறாங்க. சரி மீனா, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் கிறிஷை கூட்டிகிட்டு எல்லோரும் முன்னாடி நிற்க வைக்கிறேன். அவங்களும் ஓகே, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு மனோஜும் கிறிஷும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். 2 பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இது எல்லாமே பிளான் பண்ண முடியும் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இங்கே இருந்தால் எப்படி ரோகிணி அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி சொல்கிறாங்க. ஆமாம், அதுவும் கரெக்டு தானே. இங்கே இருந்தால் எப்படி அவங்க 2 பேருக்குள்ள புரிதல் வரும். அதனால் அவங்க கிறிஷை எப்படி ஆச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வழியை பாருங்கள் அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாம் ஓகே தான் மீனா, ஆனால் நான் எப்படி கிறிஷை கூட்டிகிட்டு வர்றதுன்னு தான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. எப்படி இருந்தாலும் அவனை இதுக்கப்புறம் தனியாலாம் விட முடியாதுல்ல, அவனை கூட்டிகிட்டு தானே ஆகணும். அதுக்காக நீங்கள் எப்படியாச்சும் அவனை கூட்டிகிட்டு வரதுக்கான வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கத்துறாங்க. சரி மீனா, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் அவனை கூட்டிகிட்டு வரேன். ஆனால் வீட்டில் எல்லாருக்கும் முன்னாடியும் நான் எப்படி அவனை கூட்டிகிட்டு எங்கள் தங்க வைப்பேன், நீங்களே சொல்லுங்கள் மீனா அப்படின்றாங்க. அவங்களோட அம்மா துபாயில் இருக்காங்க தானே நான் சொல்லி வச்சுருக்கேன். திடீர்னு